டு சரசு சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு தக்காளி சாதம் தான் செய்ய போறோங்க. இந்த தக்காளி சாதம் நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலா பண்ண போறோம். சாதாரணமா நம்ம ஃபங்க்ஷன் வீட்ல எல்லாம் சாப்பிட்டா தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நான் ஒரு விசேஷ வீட்டுல தான் தக்காளி சாதம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சமையல்காரையே உள்ள போய் நீங்க இந்த தக்காளி சாதம் செய்யறதுக்கு என்னெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்து அதே மாதிரி தான் நான் இன்னைக்கு செய்ய போறேங்க. அவங்க சொல்றாங்க இந்த மீல் மேக்கர்லாம் போட்டு செஞ்சா கொஞ்சம் டேஸ்ட் வரும் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு சில இன்கிரீடியன்ஸ் அதோட சேர்த்து கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சரி நம்மளும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தான் இன்னைக்கு நான் அதே மாதிரி தான் தக்காளி சாதம் செய்ய போறேங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஸ்பெஷல் தக்காளி சாதத்துக்கு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. 2 தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க. ஒரு 10 பல் போல் பூண்டு, இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை தாளிக்க, கொத்தமல்லி புதினா தாளிக்க. அதே மாதிரி 2 பெரிய தக்காளி அரைச்சும் வச்சுருக்கேன். அப்புறம் பட்டை, கிராம்பு, இந்த மாதிரி பிரிஞ்சி இலை, ஸ்டாரு எல்லாமே தாளிக்க எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துகிட்டு வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்றைக்கி செய்கிறதுக்கு நம்ம 1 டீஸ்பூன் போடலாம். நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இன்றைக்கி தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சேங்க. அதனால் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு வரமிளகாத்தூள் போட்டுக்க போகிறோம். 1 மிளகாய் கீரி போட்டுக்க போகிறோம். ஸ்பெஷலாக செய்கிறோம் அப்படிங்கிறதால தேங்காய் பால் எடுத்துருக்கோங்க. அப்புறம் 200 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேங்க. பொன்னி அரிசி தான். இது ஒரு 1/4 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க. இப்போ நம்ம தக்காளி சாதம் குக்கரில் தான் தாளிக்க போகிறோங்க. இந்த ஸ்பெஷல் தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க தாளிப்பு சாமான் எல்லாத்தையுமே சேர்த்துடலாங்க. கூடவே சோம்பும் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காயும் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துடலாங்க. இப்போ வெங்காயத்தோடைய பூண்டு சேர்த்துடலாங்க. பச்சை மிளகாய் 2 இந்த மாதிரி நடுவில் கீரி சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டுங்க. தக்காளி சாதத்துக்கெல்லாம் பிரியாணி அளவுக்கு செவந்து வதங்க வேண்டியது இல்லைங்க. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வதங்கினா போதும். இப்போது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாங்க. கூடவே கொஞ்சம் இந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 200 கிராம் அரிசி சேர்க்குறீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டால் போதுமானதுங்க. கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாங்க. இப்போ இதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துடலாங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. 200 கிராம் அரிசிக்கு மீடியம் சைஸ் தக்காளி 5 கணக்கு வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். ஒரு 2 சிட்டிகை போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுலேயே காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா சேர்த்துடலாங்க. ஒரு கைப்பிடி போட்டாலே பாருங்கள், வெந்நீரில் போட்டு பிழிஞ்சு எடுக்கும்போது இந்த அளவுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி வதக்கி விடும்போதே போட்டால் தான் அந்த சோயா சங்க்ஸ்லேயுமே உங்களுக்கு உப்பு காரமெல்லாம் பிடிக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வதக்கிக்கிறோம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்மளோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிரியாணி மசாலா தூள் கொஞ்சம் சேர்க்குறேங்க. சும்மா ஒரு 4 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துருக்கேங்க, அவ்வளோதான். இதில் சேர்த்துருக்க தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி தாங்க. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் தண்ணி விடுறேங்க. அந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரணும், அதுக்காக தான் இந்த தண்ணி விடுறேன். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுடலாங்க. அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ இந்த தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வெந்துடணும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் இதில் விடுறேங்க. தண்ணியும் அளந்து வச்சுருக்கேன், நான் ஊற்றுறேன். 1 பங்கு அரிசிக்கு 3 பங்கு தண்ணி ஊற்றணுங்க. நான் 1 பங்கு தேங்காய் பால் விட்டுட்டு 2 பங்கு தண்ணி விட்டுக்கிட்டேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பொன்னி அரிசி சேர்த்துடலாங்க. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அரிசியும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க.
அரிசி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கொதித்து வரும்போது நீங்கள் உப்பு காரம் பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கலாங்க. இப்போ நான் மறுபடியும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுறேன். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. 4 நிமிஷம் இப்படியே மூடி போட்டு விட்டுட்டேங்க. இடையில ஒரு முறை பெரட்டி விட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த அரிசி, தேங்காய் பால், தண்ணி எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாங்க. நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். தக்காளி சாதத்துக்கு நம்ம பிரியாணி அளவுக்கு நெய் வேண்டாங்க, ஆனால் கொஞ்சம் நெய் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், கரண்டியில் எடுத்து விட்டால் தண்ணி கீழே வடியுது பாருங்கள். இந்த அளவுக்கு அரிசியும் தண்ணியுமா சேர்ந்து வந்துடணும். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாங்க. இப்போ அடுப்பை நல்லா குறைச்சிட்டு வெயிட் போட்டுடலாங்க. மிகச்சரியாக 10 நிமிஷம் இப்படியே வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ கரெக்டாக 10 நிமிஷத்தில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. அடுப்பை ஆஃப் பண்ணியுமே கொஞ்சம் வெயிட் பிடிச்சிருக்கு. இந்த வெயிட் லேசாக எடுத்து விடுறேன். லேசாக தான் வெயிட் பிடிச்சிருந்துச்சி, அதையுமே நான் எடுத்து விட்டுட்டேன். ஏன்னா சமயத்தில் குழஞ்சிரும், அதனால் நான் வந்து வெயிட் ஆற வச்சுட்டேங்க. ஜாமுன் வாசம் வருதுங்க. பாருங்கள், நல்லா உதிரி உதிராக வந்திருக்கு. கொஞ்சம் கூட குழையவே இல்லை. கீழே இருந்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா பாருங்கள், கீழேயுமே கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஏன்னா நம்ம அடுப்பை குறைச்சி வச்சாலுமே இந்த மாதிரி ஸ்டீல் குக்கர்லாம் செய்கிறதால 10 நிமிஷத்தில் கொஞ்சம் வெயிட் பிடிச்சிருது. அந்த வெயிட் ஆறட்டும் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்னா சாதம் சமயத்தில் குழஞ்சிருது. அதனால தான் நான் இன்றைக்கி அந்த வெயிட் பிடிச்சது கூட ஆவியை எடுத்து விட்டுட்டேன். இப்போ கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நல்லா உதிரி உதிராக சாப்பிட்றதுக்கு இந்த பக்குவம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டு சிம்பிளான லஞ்சு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆற வச்ச உடனே நல்லாவே உதிரி உதிராக வந்துருச்சுங்க. தக்காளி சாதம், தயிர் பச்சடி, ஒயிட் ரைஸு, மோர், கூடவே இந்த மாதிரி ஒரு வடகம் பொரிச்சாச்சுங்க. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுங்க. எங்கள் வீட்டில் இப்போ ஸ்பெஷல் தக்காளி சாதம் ரெடியாகி எல்லோரும் சாப்பிட்டுருக்காங்க. இப்போ நானும் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேங்க. கூடவே தயிர் பச்சடி. தக்காளி சாதத்துக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரை, அப்புறம் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை, இந்த மாதிரிலாம் செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த வெயிலுக்கு அதெல்லாம் ஒன்றுமே வேணான்னு தான் தயிர் பச்சடி மட்டும் போட்டுட்டேங்க. எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு எக்கு போட்டுக்கிட்டாங்க. மில் மேக்கரும் போட்டு செஞ்சதால அந்த தேங்காய் பால் விட்டதால அந்த டேஸ்ட் தனியாக தெரியுதுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்ம ஒரே மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமும் செய்யலாம் இல்லைங்களா? கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்க. சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.